அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். சந்தோஷமா? நான் நார்மலாக பேச தொடங்கும்போது எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவேன். சரி, தம்பி கேட்டு இந்த காலத்தில் என்னடா எல்லா பக்கமும் பேசுகிறீங்க, அங்கிட்ட அடிச்சு துவைக்கிறானுங்க, இங்கிட்ட ஒரு ஆள் பின்னி எடுக்கிறாங்க, அந்த பிள்ளை பாராட்டு தான் ஓட்டு தானே தெரியலை. அவர் புக்கை பொறுத்த வரைக்கும் புக்கு எப்படி இருக்குமோ தெரியலை, தலைப்பெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஸோ நைஸ், சந்தோஷம். இன்றைக்கு ஒடிசே சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிற உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இந்த உலகத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு ஊரில் இருக்கும் இன்ஜினியர் வீடுன்னு ஒன்று இருக்கும். இப்போலாம் யாராவது தடிக்கி விழுந்து தாங்கி பிடிச்சா அவர் இன்ஜினியருங்கிறாப்பில். ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம், இன்னொரு பக்கம் இந்த லெவலுக்கு நம்ம வளர்ந்துருக்கப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, மணி இப்போ 6:30 மணி ஆகுது. நான் ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், உங்களுக்கு ஒரு மைக் கொடுக்க சொல்கிறேன். ஸோ உங்கள் தலைப்பு என்னென்னு என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் அதிலே பேசிடுவேன். இன்ஸ்டெட் ஆஃப் வாட் ஐ நோ, நான் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன பேசலான்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வெளியில் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நான் தலைப்பை உங்கள் வசமே விடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பெரும்பாலும் இது போன்ற கல்லூரிகளுக்கெல்லாம் செல்கிறப்போ நமக்கு தெரிஞ்ச ஒன்று பேசுகிறத விட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசிட்டு போகிறது பெட்டர். இல்லைனா கடைசியில் நல்லா தான் பேசினா என்ன பேசினான்னு தெரியல, நீங்கள் வீட்டில் போய் பேசுகிறதுக்கு பதிலாக இப்போவே பேசி அதை முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு. சைடில் ஒத்த காலில் இவன் சரியாக பேசுவானா கொஞ்சம் நேரம் பார்ப்போம், இல்லைனா அப்படியே கலந்துக்குவோம், அப்பீட் ஆகிக்குவோன்னு அவநம்பிக்கையோடு இருக்கவங்களாம் சேரில் வந்து உட்காருங்க, வாங்க இடம் இருக்குது. இடம் இல்லையா? சரி, அப்போ ஓகே, சந்தோஷம். யா மைக் இருக்காண்ணா? நம்பிக்கையாக சொல்லிட்டேனே, ஒரு மைக் கொடுங்க உள்ள. ஓடுங்க 5 நிமிஷம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க யாரும் வாங்கவே மாட்டாங்க, அப்புறம் ஆரம்பித்தா நிறுத்த மாட்டாங்க. நம்ம ஊரோட பிரச்சனை தான், தொடங்கவும் மாட்டோம், தொடங்கினா நிறுத்தவும் மாட்டோம். இதை ஒன்றும் பண்ண முடியாது தானே. இந்த ஜிம்மிஸ் இப்போ ஏற்கனவே இங்கிட்டு பாதி மறைச்சிருக்கு, நான் தள்ளி போட்டுக்கிட்டா இல்லை அது போட்டோம், இதை தள்ளி போட்டுக்கிட்டானே, கண்ணில் பளிச்சுன்னு அடிக்குது. இப்போ தான் தலைவலி மாத்திரையெல்லாம் போட்டிருக்கேன். மகிழ்ச்சி, நன்றி. ஓகே, அங்கேருந்து மனுஷரை பார்க்க வரலான்னா மறுபடியும் லைட்டு தான் கண்ணில் அடிக்குது. இல்லை என்ன மைக் வச்சுருக்க ஒரு ஓடுறாரே ஒழிய ஒருத்தரையும் பேசின மாதிரியே தெரியலையே. ஸ்டூடெண்ட்ஸை கொடுங்க பாஸ். ஓ, அந்த மைக் ஒர்க் பண்ணலையா பிரதர்? பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் இன்ஜினியர்களை ப்ரொடியூஸ் பண்ணுற இந்தியாவில் எந்த ஃபங்க்ஷன்லையும் மைக்கு ஒர்க் ஆகலை. மைக்கு ஒர்க் ஆகலை. The whole America is producing just 33,000 engineers in a year. Just Tamil Nadu itself is producing approximately 1.75 to 2 lakh engineers in a year. ஆனால் நமக்கு எப்போ பாருங்கள் மைக்கு பிரச்சனை பண்ணிடும். பிபிடி போடையில் அதுக்கு முந்தின பாட்டை தான் கரெக்டாக போட்டு விட்டுருவாங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு ஒன்று ஓடும். சீரியஸ் பிபிடிக்கு முன்னால் இருக்கிறத நம்ம டச் பண்ணிடுவோம். இதிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு இடிக்குது, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். அண்ணா ஒர்க் பண்ணலையா? அப்போ முன்னால் வந்து கேட்டுங்க. யா சார், இப்போ ரீசெண்டாக நம்ம நடந்துட்டு இருக்கிறத பற்றியே பேசுவோம். இப்போ பொள்ளாச்சியில் இஷ்யூலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அதை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்றது தான் கேட்குறோம்னு நினைக்கிறேன். ஓகே, மாணவர்களுக்கு பொள்ளாச்சி இஷ்யூ பற்றி. ஓகே, தென் வேறு கொஞ்சம் குயிக்கா. சார் குட் ஈவினிங் சார். ஏய் நீ மைக்கெல்லாம் பேசலாம்னு நினைக்கிறேன். யா சார், உங்களை பெண்களை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சார். உன் கருத்து என்ன? சரி, என் கருத்து என்னன்னு தெரியாம தான் சார் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதெல்லாம் இந்த வயசில் தெரிஞ்சிருக்கணும்டா. தெரியல, அதான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதான் இதெல்லாம் தெரியலைன்னா நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். சார் ஓகே சார். ரைட்டா? நீ இங்கே இருக்க ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை அசத்துறதுக்காகலாம் டைட்டில் கேட்காதா. உண்மையாக உனக்கு என்ன டைட்டில் தோணுது சார் கேட்குறேன். ஓகே, பெண்கள். தென் தலைப்பு அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் கூட. இந்த ஊரில் பயங்கரமாக பேசுவாங்கன்னாங்க, பேச்செல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒருத்தர் தமிழில் சொன்ன உடனே மேஜர் சுந்தரராஜன் மாதிரி ஒருத்தர் இங்கிலீஷில் சொன்னார். சார் சார் இங்கே காம்பெனிங் டேஸ். குட் ஈவினிங் சார். யா சார், இன்றைய சமுதாயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் மொபைல் ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான கருத்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அவங்க பேரண்ட்ஸ் மேலே அக்கறையாக இருந்திருந்தாங்கன்னா அந்த பொள்ளாச்சி இஷ்யூ நடந்திருக்காது அப்படின்னு என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் சார். ஓகே, தென் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பேரண்ட்ஸோட நேரம் செலவழிக்கல? ஓகே, தென் வேறு நம்ம மேலே உண்மையாக அன்பு வச்சிருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அப்புறம் டீச்சர்ஸ், அவங்க கிட்ட நம்ம கேட்டு நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிக்காம யாரோ ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் அல்லது
வாட்ஸ்அப்ல கூட நம்ம தெரியாம ஃபேஸ் கூட தெரியாம Facebookல chat பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு கண்ட்ரி. இதை எப்படி சார் இவங்க கிட்ட இருந்து மீட் எடுக்கிறது? இப்படின்றது தான் என்னோட சமுதாயத்தின் கோரிக்கையா நான் வைக்கிறேன். இதானே உங்க பிரச்சனையே, நீங்க தானே இதை சரி பண்ணணும். பிரச்சனைகள் வரும்போது மட்டும் பெரும் குரல் எடுத்து பேசக்கூடிய சமுதாயமாக நாம இருக்கிறோம். அதுதான் நம்முடைய பிரச்சனை. ஏதாவது ஒன்று பெருசாக நடந்தால் எல்லாருமே குரல் எடுக்கிறோம். மற்ற நேரத்தில் வழக்கம் போல் இருக்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்கு கிடைக்காது. வி ஜஸ்ட் ரியாக்ட், வி ஆர் நாட் ப்ரோஆக்டிவ். அதுதான் நம்ம சமூகத்தின் பிரச்சனை. அது பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். வி ஆல்வேஸ் ரியாக்ட், வி ஆர் நாட் ப்ரோஆக்டிவ். நான் பேசுகிறேன், சொல்கிறேன். யா தென் சார் நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन. ஒரு நிமிஷம்ப்பா, தலைப்பு தான்ப்பா. எனக்கே 30 நிமிஷம் தான் பேச கொடுத்துருக்காங்க. நீ 25 நிமிஷம் எடுத்துக்கிட்டா நான் என்ன செய்யுது? தலைப்பு பல்வேறு தரப்பட்டவங்க எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறதுனால உங்களுடைய மன உணர்வை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற விஷயங்கள் நான் பேசினாங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. குறிப்பு 7:40க்குள் இந்த மேடையை விட்டு இறங்கினால்தான் என்னால் சென்னைக்கு செல்ல முடியும் என்ற ஒரு நெருக்கடியான நிலையில் நான் இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு வேலை வச்சிருக்காங்க இங்கே. யா தலைப்பு அவங்க எப்படி மொபைல் போனை சேஃப்டியா யூஸ் பண்ணுங்கிற விஷயம் தெரியல. ஓகே, அத பத்தி கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பர். மொபைல் ஃபோன் யூசேஜ் ஃபைன். தேங்க் யூ சார். ரைட், மொபைல் ஃபோன் யூசேஜ். தேங்க் யூ. வேறு தலைப்பு? ஆனால் எல்லாம் பாஸ் அவுட் ஆகி போகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வேலை பற்றியே கேட்கல. என்ன வரும்? இங்கே யாரோ வந்தது, சொல்லுங்க. சமுதாய பிரச்சனையை இப்போ இருக்க மாணவர்கள் வந்து எப்படி கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல கருத்துயா. சமுதாய பிரச்சனையை மாணவர்கள் எவ்வாறு கையாள வேண்டும்? ஓகே, சொல்லுங்க தம்பி. இப்போ இருக்க எலெக்ஷன்ல நம்ம எக்ஸஸா என்ன பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். எல்லாத்தையுமே கோபிநாத்டே கேளுங்க. நீங்க என்ன சரியான ஆளு? இதை சொன்னவன் யாரா? எங்க சார் நீங்க சொன்னா கேட்க நிறைய பேர் இருக்காங்க. தேர்தலில் என்ன செய்ய வேண்டும்? என்ன வயசு? 22. ஓட்டு போடணும், அவ்வளோதான். வேற அவ்வளோதான். அதை ஒழுங்காக செஞ்சுட்டாலே இந்த நாட்டில் பாதி நடந்துடும். இப்போ உங்களுக்கு தகவல் தெரியுமா இல்லையா? 17ஆம் தேதி ஏதோ ஒரு லீவு, 18ஆம் தேதி எலெக்ஷனு, 19ஆம் தேதி லீவு, 20ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை என்னமோ வருது, 21ஆம் தேதி என்னமோ ஞாயிற்றுக்கிழமை வருது. 5 நாள் லீவு மொத்தமாக கிடைக்குதுன்னு கொடைக்கானல்லையும் ஏற்காட்டிலையும் அத்தை வீட்லையும் மாமா வீட்லையும் டேரா போடாமல் இது என்னுடைய ஜனநாயக கடமைன்னு 18ஆம் தேதி அன்னைக்கு போய் ஓட்டு மட்டும் யாருக்கு சரியாக போடணுமோ அவங்களுக்கு சரியாக போடுங்க, மீதியெல்லாம் தான் நடக்கும். நீங்கள் இப்போ 5 நாள் லீவா? இது வேறு திடீர்னு ஒருத்தர் தகவல் அனுப்பினானுங்க, அதனால நான் சொல்கிறேன் நான். எஸ், லாஸ்ட் ஒன் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பிரதர். சார் என் பேர் பிரவீன் சார். பிரவீன் சார், உங்களை வந்து விஜய் டிவி ஆங்கர் அதான் சார் உங்களை பப்ளிசிட்டி பண்ணது. அதுதான் உங்களோட ஹிட் அண்ட் டேலண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்தது. அந்த மாதிரி எங்களோட ஹிட் அண்ட் டேலண்ட் எப்படி சார்? ஹவு டு ஐடென்டிஃபை த ஹிட் அண்ட் டேலண்ட்? ஹவு டு ஐடென்டிஃபை த ஹிடன் டேலண்ட். ஓகே, ஹவு டு ஐடென்டிஃபை த ஹிடன் டேலண்ட். எஸ், சொல்லுங்கள் தம்பி. அண்ணா மாலை வணக்கம்ண்ணா. மாலை வணக்கம். நான் கௌதம் ஃப்ரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ண்ணா. இப்போ நடந்த ஒரு சோசியல் இஷ்யூ பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். சென்னையில் நடந்த RRBயில் வட மாநிலத்தில் வந்து முறையீடு பண்ணி ஜாபுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழனை ரொம்ப முடுக்குறாங்க. அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கண்ணா. தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா, அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கண்ணா. ஆனால் பெரும் தலைப்பு இது. அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தோணலையே. தமிழ்நாட்டில் என்ன தமிழனுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா? தமிழ்நாட்டில் நமக்கான ப்ரையாரிட்டிஸ் குறைவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாங்கண்ணா கொஞ்சம். ஓகே, யா. ஏப்பா என்னது ஒரு நாள் பேசுறதுக்கு தலைப்பு கேட்டால் 7 வாரம் நீ எனக்கு தலைப்பு வருது. எல்லாம் இங்கே பக்கமும் அந்த ஒரு பக்கமும் அந்த ஒரு பக்கமாக இருக்கு. ஓகே ஃபைன், லெட் மீ ப்ரொசீட். எஸ் சார், லாஸ்ட் ஒன் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சார், எதிர்காலத்தில் இளைஞர்களை தாக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைகளாக எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன ரெமெடி? இளைஞர்களை தாக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பாதிக்கும், இதனால எல்லாம் பாதிக்கும். அதை வந்து நீங்கள் அதுக்கான ரெமெடிகள், அதுக்கு இளைஞர்கள் என்ன செய்யணும்? ஓகே, அப்பாக்கள் தான் ரொம்ப பயந்துருக்கீங்க. ஆனால் ஆமாங்க சார், தேங்க்யூ. ஓகே, நீங்கள் சொன்ன எல்லா டாப்பிக்கும் என்னால் இதுக்குள்ளே கவர் பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரியல. குட் ஈவினிங் சார். லாஸ்ட் ஒன் ரெக்வஸ்ட். ஸோ மை செல்ஃப் முத்துக்குமரன். சொல்லுங்கள் முத்துக்குமரன். ஸோ இந்த காலேஜோட அலுமினி அண்டு ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சொசைட்டியில் வந்து நாங்கள் வந்து மரம் வளர்ப்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் லோக்கலாக. சரிங்களா? தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நாங்கள். ஸோ எங்கள் ஸ்கூல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ஸோ தண்ணிக்கு வந்து பெரிய ப்ராப்ளம்.
சரிங்களா? இல்ல தலைப்பு சொல்லிட்டீங்கன்னா நானே பேசுறேன். ஏன்னா எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டா நான் என்னத்த சொல்றது இல்லையே. அன்னைக்கு பிரச்சனை. ஸோ அந்த விவசாயமும் அதோட பங்களிப்பும் என்ன அப்படின்றத வந்து நம்ம மக்கள் இன்னும் புரிஞ்சிக்கல. ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்து வேணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த இடத்துல. விவசாய பங்களிப்பு அது குறித்த விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு வேணும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க. ஆனா யாரு சொல்றாங்கன்றது தான் முக்கியம் இந்த இடத்துல. இல்லை யார் சொல்கிறாங்கிறது முக்கியமே இல்லை, என்ன சொல்கிறாங்கங்கிறதா முக்கியம். நீங்கள் சொல்கிறது சரிதானே, நான் தான் சொல்லுங்கிறது அவசியம் இல்லை. ஓகே, I'll come to that. ஓகே ஃபைன், போகலாம். மணி 6:45 ஆயிடுச்சுப்பா, 10 நிமிஷம் போயிடுச்சு. ஓகே, லெட் மீ ஸ்டார்ட். நிறைய டைமென்ஷன்ஸில் நிறைய வித்தியாசமான தலைப்புகள் வந்திருக்குது. பொள்ளாச்சி இஷ்யூவில் ஸ்டார்ட் பண்ணி பெண்களுடைய பாதுகாப்பு, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல, மொபைல் ஃபோன் யூசேஜ், சமுதாய பிரச்சனை மாணவர்கள் எவ்வாறு கையாள வேண்டும், அரசியலில் தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் என்ன செய்யணும், அப்புறம் ஹிடன் டேலண்ட்ஸை வெளியில் கொண்டு வருவது எப்படி, தமிழருக்கு தமிழ்நாட்டிலேயே வாய்ப்பு மறுக்கப்படுவது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், விவசாய பங்களிப்பு இல்லாத இளைஞர் கூட்டம் அல்லது விவசாய பங்களிப்பு குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லையே ஏன் அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. எப்போதுமே நான் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறப்ப ஒன்று தெரியுது, நம்ம எப்பொழுதுமே பிரச்சனைகளை மேலிருந்த வாரியாக பார்க்குறோமோ அப்படின்னு தோணுது. இந்த எல்லா பிரச்சனையுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நம்ம கவனிச்சதே கிடையாது. பிரச்சனைகளை தனித்தனியாக அட்ரஸ் பண்ண தான் நம்மளோட பிரச்சனை. நம்ம எந்த பிரச்சனையுடைய கீழ் பகுதியிலேருந்து நம்ம போய் கவனித்து பார்க்குறோமா அப்படின்னு தெரியல. அவர் ஒன்று சொல்கிறாரு, எதிர்காலத்திலே பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வந்தால் என்ன, எந்த காலத்திலும் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்குது. இங்கே கவலை என்னன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பதற்கான ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டியது தான் நம்முடைய வேலையை ஒழிய என்ன பிரச்சனை வரும்னு அனுமானித்து அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளை தயார் பண்ணுறதுலாம் இல்லை. பிள்ளைகளுக்கு சௌகரியமான ஒரு சாலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று கல்வியும் பெரியவர்களும் ஆசைப்படுறீங்க. அதல்ல இந்த காலத்துடைய தேவை. எதிர்காலத்தை பெரிய அளவுக்கு தீர்மானிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் மாறிக்கொண்டு இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏறக்குறைய 10 ஆண்டுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு யூகிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோமா? இன்றைக்கி சொல்லிட முடியுமா அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? என்ன பிக் 3 கம்பெனிஸ் உட்காந்துட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கார்களை எப்படி உருவாக்கணும்னு இப்போவே திட்டம் போட்டு இருக்காங்க. காரணம், அடுத்த 10 ஆண்டுகளில் சாலைகளே பெரிய அளவுக்கு தேவைப்படாதுங்கிறான். மேன்லெஸ் கார்ஸில் இறங்கிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களும். உலகத்தின் பெருநிறுவனங்கள் எல்லாம் எதுக்குள்ளே வந்துட்டாங்க, மேன்லெஸ் கார்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை கைக்குள்ளே கொண்டு வர பார்த்துட்டாங்க. யாருமே சொந்தமாக கார் வச்சுக்க வேண்டிய தேவையே இருக்காது. எல்லா இடத்துலையும் ரோட்டில் கார் ஓடிட்டே இருக்கும். அப்ளிகேஷன் வழியாக கூப்பிட்டீங்கன்னா கொண்டு போய் அதை அத்தை வீட்டில் பத்திரமா இறக்கிவிட்டு அது போயிட்டே இருக்கும். பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் தேவை கிடையாது. வீட்டில் தேவையில்லாமல் 3 பேர் இருக்க வீட்டில் பெருமைக்கு 4 காரை வாங்கி வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இது இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த அளவுக்கு தேவைப்படுமா அப்படின்னு தெரியலேங்கிறான். மனிதர்களும் மெஷின்களும் சண்டை போட போகிற ஒரு மெஷின் லேர்னிங் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும். சின்ஸ் யூ கைஸ் ஆர் இன்ஜினியர்ஸ், யூ நோ பெட்டர் தன் மீ, இல்லையா? ஒரு மெஷினே தான் செய்யக்கூடிய தவறுகளின் அனுபவமாக எடுத்துக்கொண்டு அந்த தவறுகளின் வழியாக சரியான இடத்தை நோக்கி பயணிக்கிறது. மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் மெஷின் கொண்டு போக போகுது. மனுஷனும் சண்டை போட்ட காலத்திலேருந்து மனுஷனும் மிஷினும் சண்டை போட போகிற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக மனிதர்களிலே நியாண்டதர்களும் ஹோமோசெஃபியன்ஸும் சண்டை போட்ட காலகட்டம்லாம் உண்டா. மனிதனின் இந்த பகுதியும் மனிதன் அந்த பகுதியும் சண்டை போட்டிருக்காங்க. அது மாதிரி எதிர்காலத்தில் ஹோமோசெஃபியன்ஸு நியாண்டதற்கு இடையில சண்டைகள் நடந்தது போல மனிதர்களுக்கும் நம்முடைய மிஷின்ஸுக்கும் இடையில சண்டை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மெஷின்கள் மனிதர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய போகிறது. அப்படி இருக்கிறபோது மெஷின்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆளாக நம்ம மாறப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் ஊர்ஜிதம் கிடையாது. எதுவும் ஊர்ஜிதமற்ற காலத்தில் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது 3 மட்டும்தான். 1 தன்னம்பிக்கை, 2வது தைரியம், 3வது இயற்கை வளம். இது 3 மட்டும்தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்று. தன்னம்பிக்கை, தைரியம், இயற்கை வளம். இது 3ஐயும் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும்னா நம்ம யாருக்கையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா வசதிகளுமே இங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது எவ்வளோ நாளைக்கு நமக்கு கையில் இருக்குங்கிறது புரியாமல் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். யார் சொன்னாலும் புரியலை, விவசாயத்தில் பங்கெடுக்கணும் அப்படின்னு யார் சொன்னாலும் விழிப்புணர்வே ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மாற்று அது இல்லை. விழிப்புணர்வோடு இருங்கள், விவசாயத்தை காப்பாற்றுங்கள். இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள், பிஇ படித்த அந்த பிள்ளைங்க, இங்கே இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களாம் விவசாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். தானாக விவசாயிக்கு மரியாதை வந்துடும். ஒரு விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? என்னைக்காவது அந்த கேள்வியை கேட்டுக்குமா? விவசாயம் காப்போன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் டிபியில் க்ரீன் கலரில் ஒன்றை வச்சுட்டு எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறான். இந்த தலைநிறுத்து எப்போ மாறப்போகுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு ஒரு விவசாயி தன்னம்பிக்கையோடு திருமணம் செய்து கொள்வேன்னு ஒரு பெண் முன்னால் வரட்டும். விவசாயிக்கு தாண்டா பொண்ணு கொடுப்பேன்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு அப்பனும் அம்மாவும் நிற்கட்டும். தானாக இங்கே விவசாயத்துக்கு மரியாதை வரும். ஆனால் என்ன பண்ணுறோம், கடைசியில் கஷ்டப்பட்டு படித்து கேம்பஸில் தெரிய ஏதோ ஒரு கம்பெனியில் போய் உட்காந்து மைசூரில் ட்ரைனிங் முடித்து அதுக்கப்புறமாக புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பர்ஃப்யூம்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து அமெரிக்காவுக்கு ஒரு தடவை ஆன்சைட் போயிட்டு 3 வருஷம் 4 வருஷம் முடிஞ்ச பிறகு பிச்சு பிழிஞ்சு தூக்கி எரிஞ்ச பிறகு போங்கடா கர்மம் முடிச்ச இந்த வேலை வேணான்னு நீங்கள் விவசாயத்துக்கு வர்றதுக்கு பதிலாக முடியும்னா இப்போவே விவசாயத்துக்கு புறையும் போயிரு. என்ன தப்பு? ஆனால் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? யாராவது ஒருத்தர் விவசாயம் பார்க்கட்டுங்கிறோம். இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான். எவனையாவது ஒருத்தனை தீர்வு சொல்கிறீங்க. இந்த சமுதாயம் மோசமாக இருக்குது. நீங்கள் யார் ஜி? எதிர்த்து வீட்டுக்காரன் மோசமாக இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் மோசமாக இருக்கான், சைடு மோசம், லெஃப்ட் மோசம், ரைட்டு மோசம்னா நாம் எங்கே இருக்கோம்? இந்த சமுதாயமே மோசம்னா நாமளும் மோசம்தான்.
கூட இருந்துக்கிட்டு குரல் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் இது தப்பு இது தப்புன்னு சொல்லிட்டு இருக்க ஒரே காரணத்தினால நம்ம நல்லவன்லாம் ஆயிட முடியாது இல்லையா? அப்போ எல்லோருக்கும் இதில் பங்களிப்பு வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது. எல்லாரும் இன்னொருத்தரை நோக்கி கை நீட்டிகிட்டே இருக்கோம், அவன் நம்மளை நோக்கி கை நீட்டிகிட்டே இருக்கான், அவ்வளோதானே? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவன் தப்பா இவன் தப்பான்னு பேசிக்கிட்டே இருக்குமே ஒழிய சமூகத்தில் எப்பொழுதுமே நிறைந்து கிடக்கக்கூடிய இந்த தவறை மாற்றணுங்கிற என்ன நமக்கு வந்ததே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப காலமாக அப்படியே தான் இருக்குது. நீங்கள் அரசியலுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கருத்து என்பதுன்னா இது ஊழல் நிறைந்த அரசியலாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக இதையே சொல்லிட்டு இருக்கமே, ஏன் மாற்றலை? மாத்திரமா? செஞ்சமா? செய்யாமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் என்ன செய்யணுங்கிறத பற்றி விழிப்புணர்வு உண்டாக்க முடியாது. விழிப்புணர்வுங்கிறது சமூகத்துடைய எல்லா படிநிலைகளிலும் ஏற்படணும். மாற்றம் உங்களுக்கு வேணும்னா அப்பப்போ ஏதோ ஒரு கருத்தை சொல்வதன் வழியாக நடந்துடாது. அது ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் கருத்து சொல்லி நடப்பதல்ல. களத்தில் நின்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதிலிருந்து நடக்க போகிற முடிவெடுக்கு. இது எல்லா இண்டஸ்ட்ரிகளையும் அரசியல் இருக்குது பாஸ். யோசிச்சு பாருங்க. இன்ஜினியரிங் தான் உலகத்திலே பெரிய இண்டஸ்ட்ரி, இன்ஜினியர் தான் உலகத்திலே பெரிய அரசியல். தெரியுமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்ஜினியரிங் வழியாகத்தான் சர்வதேச அரசியல் நடக்குது. தெரியுமா? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னும் இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு ஜெர்மனி தன்னுடைய கையிலே வச்சிருக்க, நம்ம கைக்கு கொண்டு வரவே முடியல. உலகத்தின் பெரு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களோ ஜெர்மானிய நிறுவனங்களோ என்ன தீர்மானிக்கிறதோ அதான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட தலையெழுத்து. ஃபோக்ஸ்வாகன் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அத்தனை ஆண்டு காலமாக அமெரிக்காவை ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்திருக்கிறான். பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண அவனுக்கு ஒன்று இருக்குது, பொல்யூஷன் மெக்கானிசம் ஒன்று இருக்குது. ஆனால் அவனுக்கே தெரியல அது தப்பான ஒரு அளவுக்கு புகையை கக்கி கொண்டு இருக்குன்னு. கண்ட்ரோல் இஸ் தேர். உங்களுடைய விவசாயத்தை ஜெர்மனி கண்ட்ரோல் பண்ணுது, உங்களுடைய விதைகளை ஜெர்மனி கண்ட்ரோல் பண்ணுது. தன் நாட்டிலேயே விளையாத விவசாய பொருட்களுக்கான காப்பிரைட்டை பேட்டன் ரைட்டை ஜெர்மனி வாங்கி வச்சிருக்கான். ஒரு ரூபாயிலும் கேட்கல. கெட் இன்டு தட் விவசாய பாலிடிக்ஸ். அது நமக்கு தெரியணும். இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர் மூலையை வைத்துக்கொண்டு சாதாரண விவசாயி தினந்தோறும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு கருவியை உங்களால் உருவாக்க முடியும்னா யூ ஆர் அன் இன்ஜினியர். தாட்ஸ் இட். ஒரு அறிவு சந்தைக்கா சமூகத்திற்கா? இந்த கேள்வி எழுப்புங்க. அதுதான் அரசியல். ஒரு அறிவு சந்தைக்கானதா சமூகத்திற்கானதா? ஏதோ ஒரு நிறுவனம் கொளுத்து திரிவதற்காகத்தான் நீங்களாம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது சந்தைக்கானது. வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு குறைந்த விலையில் நிறைந்த பொருட்களை கொடுப்பதற்கான அறிவின் வழியாக நான் பயன்படுத்துவேன் நீங்கள் முடிவெடுத்தா உங்கள் அறிவு இந்த சமூகத்திற்கானது. நீங்களும் பொலிட்டிஷியன் தான். உங்கள் அறிவை எதற்கு பயன்படுத்த போகிறீர்கள் என்ற இடத்திலிருந்து அரசியல் துவங்குகிறது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் ஜஸ்ட் அ ஸ்டூடெண்ட். நோ, யூ ஆர் அ லீடர். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் உட்காந்துருக்கேன் ஒவ்வொருத்தனுமே லீடர். படித்தவன் தான் இந்த சமூகத்துக்கான லீடராக இருக்க முடியும். ஆனால் அவனுக்கு சமூக பார்வை இருக்கணும். கேன் யூ எவர் திங்க் அபவுட் இட்? யோசிச்சிருக்கமா? திங்க் பண்ணியிருக்கமா? ஆனால் எல்லா நேரத்துலையும் கோபம் மட்டும் படுறோம். நான் உள்பட தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் பயங்கரமான பெரிய எனக்கு பின்னால் ஒளிவட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களை ஒரு ஆள் தான் நான். ஆனால் நம்ம எப்போதுமே எப்படி இருக்கோம்? ரியாக்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை வருகிற போது மட்டுமே அதை பேசி கொண்டிருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற எல்லா கண்ட்ரோலை வெளிநாட்டுக்காரன் கையில் வச்சுருக்கோம். எந்த மெக்கானிசம் உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் இணையத்தின் வழியாக பகிரப்படும் ஒரு தகவல் என்பது ஏதோ ஒரு நிறுவனத்தின் கைக்குள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் தானே? இதுக்கு சொல்யூஷன் என்ன? தகவலே பரிவாரம் இருக்கிறதா? ஒரு ஃப்ரெண்டுக்கு தகவல் சொல்லாமல் இருக்கிறதா? ஒரு அம்மா அப்பாட்ட அன்போடு பேசாமல் இருக்கிறதா? ஒரு அண்ணன் தங்கையிடம் பேசாமல் இருப்பதா? ஒரு காதலன் காதலியிடம் பேசாமல் இருப்பதா? கிடையாது. அந்த கண்ட்ரோலை உங்கள் கையில் கொண்டு வாங்க. உங்கள் அறிவியல் வழியாகவும் உங்கள் அறிவின் வழியாகவும் யூ பிகம் த மாஸ்டர் இன் தட். நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அப்போ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. என்கிரிப்ஷனுக்கு ஒத்துக்காத நிறுவனங்களை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கான அரசு அறிவு நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நம்மளால் செய்யவே முடியல. அப்போ அந்த கண்ட்ரோலை யார் வச்சுருக்கான்? ஒரு ஊடக நிறுவனம், ஒரு சமூக நிறுவனம் அல்லது ஒரு டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி, ஒரு அரசியலை இன்னைக்கு கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அத்தனையும் வெளிநாட்டுக்காரன். அவன் என்ன வேணாலும் அதுக்குள்ள தகவலை பரப்பலாம். உங்கள் அரசியல் தலைவர்களை பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் என்று நினைத்தால் ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டால் அதை இன்னைக்கு செஞ்சிட முடியும். ஆனால் உங்கள் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் இருக்கா? நம்ம இதில் பெருமை அடைஞ்சிடறோம். ஃபேஸ்புக்கில் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு பெருமைப்படுறோம். ட்விட்டரில் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு பெருமைப்படுறோம். எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் ஒரு ஃபோட்டோ போட்டால் இத்தனை லைக்ஸ் வருதுன்னு பெருமைப்படுறோம். அதுக்காக இருக்குங்க பாஸு. ட்விட்டரே நம்ம கொண்டாடணும். தட் இஸ் இந்தியனைஸ் டு ட்விட்டர்னு ஒன்றை கொண்டாங்க. அதுதான் நம்ம வேலை. அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ட்விட்டரில் ஹேண்டில் வச்சுக்கிறதுக்கு எந்த நாட்டுக்காரனாக இருந்தால் என்ன? ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறது என்ன பெருமை பித்திக்க வேண்டியிருக்கு? நம்ம கொண்டு வரணுமா இல்லையா? நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? As I told you people that just America is producing 33,000 engineers in a year who claims himself that the scientifically developed country, rich country அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். But just Tamil Nadu, who has a population of 7 lakh people, is producing approximately 1,50,000 engineers to 2 lakh engineers. What are we going to do with this knowledge? இந்த அறிவு ஒன்று சும்மா வரலையே. மற்ற ஊர் மாதிரி அவனா வேலை பார்த்து சம்பாரித்து கஷ்டப்பட்டு படிச்செல்லாம் வர்றதுங்கள விரல் விட்டு இங்கே எண்ணிடலாம். இங்கே அம்மா அப்பாக்களுடைய தியாகத்தில் படிப்பு வளர்ந்துருக்குது. உலகம் முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் இந்தியாவில் பிள்ளைகள் படிப்பது என்பது வேறு மாதிரியா. அது தியாகத்தில் வளர்ந்த படிப்பு. தந்தை சில தெருக்கள் வழியாக கடந்து போக முடியாமல் சுற்றி சுற்றி போகிறாரு. ஏன் உங்களுக்கு சந்தேகம்லாம் இருக்குமே? அந்த தெருவில் உங்கள் படிப்புக்காக அவர் கடன் வாங்கி வச்சிருக்கிறார். அந்த கடைக்காரனை சந்திக்க முடியாமல் நீங்கள் படித்து முடித்த பிறகு பிள்ளை வேலைக்கு போய் எப்படியா சம்பாரித்து கடன் அடைக்குங்கிற நம்பிக்கையோட காலம் முழுக்க கட்டம் போட்ட சட்டை ரெண்டே ரெண்டு பேண்ட்டையும் வச்சுக்கிட்டு 3 செருப்போட வாழ்ந்துட்டு ஒரு தந்தை செத்து போகிறாம்பா. அந்த தந்தையின் தியாகத்தில் நடக்கிறது படிப்பீங்க. இன் இந்தியா எஜுகேஷன் இஸ் அ சாக்ரிஃபைஸ். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ டைட்டில்.
அதில் படிக்கிறோம். குண்டுமணி தங்கமாவது கழுத்தில் போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் கூட கல்யாணத்துக்கு வர முடியல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ கட்ட நினைக்கக்கூடிய ஒரு தாயின் தியாகத்தில் வளர்கிறது படிப்புங்க. இட் இஸ் அ ரெசிப்ரோகேஷன். எஜுகேஷனை நீங்கள் டைட்டில் பார்க்குறீங்க. நோ, எஜுகேஷன் இஸ் சம்திங் விச் இஸ் an opportunity for you people to give back to the society. உங்களை வளர்த்தெடுத்த அந்த சமூகத்திற்கு நீங்கள் திரும்ப கொடுப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பின் பெயர் கல்வி. அப்போ நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணிக்கங்க. இப்போ அவ்வளோதான். ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டை கையில் வச்சிருக்க ஒரு ஆளா, இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக டிகிரி சர்டிஃபிகேட்டை கையில் வச்சிருக்க ஆளா, 3 வேளை சாப்பாட்டுக்காக உங்கள் வயிற்றை நிறச்சிக்கிறதுக்காக ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டை கையில் வச்சிருக்க ஆளா, சாப்பிட வழி இல்லாமல் 3 வேளை கிடைக்காம சாப்பாட்டுக்கு செத்துக்கிட்டு இருக்க சராசரி இந்தியனை காப்பாற்றுறதுக்காக கையில் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை வச்சிருக்க ஒரு ஆளா, நீ தலைவனா மாணவனா? அவ்வளோதான் என் கேள்வி. நீங்கள் தலைவனா என்கிட்ட கேள்வியை கேட்காத, மாற்றிக்கோ. தலைவன் மாற்றுவான். தலைவனுடைய வேலை என்பது மாற்றத்தை உண்டாக்குவது, புலம்பிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. கோ அண்ட் ஹிட் தி பேட்ஸ்மேன், தட்ஸ் இட். எங்கே தப்பு நடக்குதுன்னா போய் தட்டிக்கேள். எங்கே மாற்ற வேண்டும் நினைக்கிறா நீங்கள் போய் நில்லுங்க. அவ்வளோதானே. உங்கள் கையில் இருக்க உலகத்திலே அதிகமான இளைஞர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசம்னு மறுபடியும் பேசிட்டு இருக்கோம். 65% இளைஞர்கள் இந்தியாவில் இருக்காங்க. உலகத்திலே the most youngest people living in this country. சைனாவும் ஜப்பானும் அவர் சொன்ன மாதிரி ரிட்டையர்டு கண்ட்ரி ஆயிடுச்சு. ஆள் கிடையாது அவனுக்கு வேலை பார்க்கறதுக்கு கூட. நீங்களாம் அடுத்து எந்த இடத்துக்கு போக போகிறீங்க யோசிச்சு பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் பேங்க் மேனேஜர்னா கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆக போகிற ஒரு காலகட்டத்தில் ஒரு பேங்க் மேனேஜரே வந்து சேருவார். ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி போய் பாருங்கள். 40 வயசில் ஒருத்தன் பேங்க் மேனேஜர், 35 வயசு 38 வயசில் ஜூனியர் டிசைடிங் ஆஃபீஸர் ஐஏஎஸ் கேட்டகரியில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அரசு நிறுவனங்களில் தொடங்கி முடிவெடுக்கும் அதிகாரங்களில் தொடங்கி ஏழைகளுக்கு நல்லது கெட்டது செய்கிறதுக்காக இருக்கக்கூடிய அரசு வேலைகளில் தொடங்கி ஆய்வகங்களில் தொடங்கி லேபரட்டரிஸ்லேருந்து சயின்ஸ் உள்ளிட்ட டெலிவிஷன் உள்ளிட்ட ஊடகத்திலேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாத்துலையும் யங்ஸ்டர்ஸ் தான் உட்காந்துருக்கீங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் கவனிச்சிங்கன்னா 30 வயசில் எல்லாரும் பெரிய பொறுப்புக்கு போய் உட்கார போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறதா கேள்வி. மேக் அ சேஞ்ச் காய்ஸ். இந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம தான் யாரோ ஒருத்தன் தான் உடனடியாக அடுத்த மாற்றத்தை செய்ய போகிறீங்க. ஒரு காலகட்டத்தில் 55 வயசில் நீங்கள் அடைந்த பதவியை 35 வயசில் அடைவதற்கான வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. நவ் இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். இனிமேல் நீங்கள் தீர்வு சொல்வதற்கான ஆட்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் சின்ன பையன் அப்படிலாம் இனிமேல் நீங்கள் ஒதுங்கிறதுக்குலாம் எந்த வாய்ப்புமே கிடையாது. நாங்கள் என்ன பண்ண முடியாது? அரசியல்வாதிகள் தானே பண்ணணும். நீங்கள் நினச்சா அரசியல்வாதி அதை பண்ணித்தான். உண்மையிலேயே நமக்கு விவசாயத்து மேலே பெரும் பிரியம் இருந்தால் விவசாயி இவ்வளோ கஷ்டப்படுவானா யோசிச்சு பாருங்கள். நாம் எல்லாரும் கஷ்டப்படுறோம். வருத்தம் தெரிவிப்பதன் வழியாகவே இந்த வாழ்க்கையை நடத்தி விட முடியும்னு நாம் நம்பிக்கிட்டே இருக்கோம். என் கடன் வருத்தம் தெரிவிப்பதே, அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு குற்ற உணர்வு ஒன்று இருக்குது. நான் தவறு செய்கிறேன்னு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. அதுலேயும் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், இன்னொருத்தனை குற்றவாளின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இப்படி எவ்வளோ காலம் நம்ம நகர்த்திக்கிட்டே போவோம். இந்த சமூகம் பெண்ணுக்கு பாதுகாப்பானதாக இருக்கிறதான தினந்தோறும் கேள்வி எழுப்ப வேண்டிய சமூகம் என்னைக்காவது பொள்ளாச்சி மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கிறப்ப மட்டும் நான் கேள்வி எழுப்பும்னா, அந்த இஷ்யூ கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் மறந்த பிறகு மறுபடியும் இன்னொரு இஷ்யூ வரப்போ மறுபடியும் கேள்வி எழுப்புவீங்களா? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? இது சரியா? ஒரு பெண்ணையும் ஆணையும் ஒன்றாக சமமாக வளர்க்கணும். ஒரு பெண் குறித்த மதிப்பீடுகளை வீடுகளிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற படிப்பினை இங்கே பல்லாயிரம் காலத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கு. பெண் படிக்கணுங்கிறத பாரதி காலத்திலேருந்தே பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். அம்மாக்கள் முன்னிட்டு நடத்தக்கூடிய குடும்பங்களில் கூட ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் வேறு வேறாக பார்க்கக்கூடிய மனநிலைங்கிறது ஒன்று இருக்குல்ல. பெண்ணை பிண்டமாக பார்க்கிற மனநிலை, பெண்ணை சதையாக பார்க்கிற மனநிலையிலிருந்து ஒரு ஆண் பிள்ளையை மாற்ற வேண்டும் என்பது வீடுகளில் தொடங்கணும். அது தொடங்குச்சுன்னா எந்த சம்பவம் இங்கே நடக்காது. நீ உட்காரு, ஆம்பளை பிள்ளை இருக்கையில் என்ன பேச வேண்டியிருக்குன்னு வீட்டுக்குள்ளே என்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சுக்கல, பெண்ணுக்கு குரல் போச்சு. பெண் தன்னுடைய உரிமையை இழந்தான், பேசுறதுக்கான சூழலை இழந்தான். இங்கே சூழல் எல்லாம் அப்படியே இருக்கும், ஆனால் நான் மட்டும் மாறிக்கணும். அப்படி தானே? அது எப்படி முடியும்? சம்பாதிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு ஆணை சம்பாரின்னு சாவடிக்கிறது. பாதுகாப்பே இல்லாத ஒரு சமூகத்துக்குள்ள பெண்ணை நீ பத்திரமா இருந்துக்கன்னு சொல்றது என்ன நியாயம்? அதெல்லாம் உங்கள் பொறுப்பு. பாதுகாப்பான சமூகத்தை இங்கே உருவாக்கி கொடுக்கறது தான். கூட இருக்க எந்த பொம்பளை பிள்ளையையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதுன்னு ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளையும் நம்புற மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையை உருவாக்குங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். அப்பப்போ கத்தி எந்த தீர்வு வரப்போறது கிடையாது. என்னுடைய பொறுப்பு நான் பாதுகாத்து நிற்கிறது தான். அப்படி தான் இருக்காங்க பெரும்பாலான பசங்கள். சில நேரங்கள் இந்த மாதிரியான சிக்கல்கள் நடக்கிறது. ஸோ தட் நம்மளை நாமே குற்றவாளிகளாக மாற்றிக்கிட்டே இருக்க வேணாம். ஒரு இஷ்யூவை ஊதி 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 பேச பெருசாக்கிவிட்டு பொசுக்குன்னு நம்ம கீழே விட்டுறோம், மறந்துடுறோம். அதுக்கப்புறம் இது கிடையாது, அடுத்து இன்னொன்று பிடிச்சிட்டு போயிடும். இப்போ இது போயிட்டுருக்கா, இது முடிச்சோடனே ஐபிஎல் பிடிச்சிட்டு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பின்னால் போக ஆரம்பிச்சோம். இதுக்கு பின்னாலே போயிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த உலகம் நம்ம பின்னால் வரணும், ரைட்? எத்தனை நாளைக்கு நம்ம யார் பின்னாலே போயிட்டே இருக்குது? நம்மகிட்ட கலெக்டிவ் ஐடியாஸ் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்லி நம்ம எல்லாம் ரொம்ப புத்திசாலிகள், திறமைசாலிகள், சமூக நோக்கு உள்ளவர்கள். இந்த சமுதாயத்திற்காக ஏதாவது செய்ய நினைக்கிறவங்க, பெரிய அளவுக்கு வெற்றியாடு நினைக்கிறவங்க. நம்ம ஒத்தையாடுன்னு தான் பார்க்குறோம். கூட்டாக நம்ம நிற்கக்கூடிய அளவுக்கு நம்மளை சேர்த்து வைக்க இங்கே யாருமே கிடையாது. எவனையுமே நம்பாதன்னு சொல்லி வளர்க்கப்படக்கூடிய சமூகத்தில் பக்கத்தில் இருக்கவனை தோக்கடிக்கிறதுக்கு பேர் தான் வெற்றி. நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் இருக்கவனை அரவணைச்சு போகிறதுக்கு பேர் தான் வெற்றி. கூட்டாக சேர்ந்து வெல்லக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குகிற போது சர்வதேச சந்தையிலும் நாம் தலையிலிருந்து நிற்க முடியும். நம்ம ஆட்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை எவனாலையுமே டச் பண்ண முடியாது இல்லையா? ஃபஸ்ட்டு 200 அடித்தது ஒரு 4 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன், அந்த டேட்டில் தான் அடித்தார்.
ஃபர்ஸ்ட் 200 எவர் இந்த கிரிக்கெட் ஹிஸ்டரி சச்சின் டெண்டுல்கர். அந்த ரெக்கார்டை மறுபடியும் வந்து பிரேக் பண்ணது ஷேவாக் தான். அவன் ரெக்கார்டை பிரேக் பண்ணது ரோஹித் சர்மா தான். மறுபடியும் நம்ம தான் 200 சம்திங் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கோம். தோனி மாதிரி ஒரு விக்கெட் கீப்பரை உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரை, ஒரு நிமிஷம் மறுபடியும் பாருங்கள், எவனோ ஒருத்தர் தான் நீங்கள் கை தட்டுறீங்க இல்லையா? நீங்கள்லாம் இப்படி கை தட்டுறீங்கன்னு சேப்பாக்கம் ஸ்டேடியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தோனிக்கு தெரியவே தெரியாது. தெரியுமா? கோபிநாத்னு ஒருத்தர் இருக்கான்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அவனா இரவு பகலாக பொறுப்பாக நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தன்னுடைய பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கு எதிராக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், பவுலர்ஸுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் வேலையை அவன் கரெக்டாக பார்க்குறதால தான் அவனுக்காக நீங்கள்லாம் கைத்தட்டுறீங்க. நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள், உலகம் உங்களுக்காக கைத்தட்டும். யாரோ ஒருவனுக்கு விசில் அடிச்சான் குஞ்சுகளாக எத்தனை காலம் இருப்பீர்கள்? யூ பி த ஹீரோஸ் கைஸ், யூ பிகம் த ஸ்டார்ஸ். எவ்வளோ நாளைக்கு? அப்போ அந்த நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் வந்து பெற வேண்டிய கருத்தை பெறுவதே கிடையாது. நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் பெற வேண்டிய கருத்து உங்களுக்கு அது பெறுவதே கிடையாது. அவரை வச்சு சண்டை போட்டுக்கிறீங்க. விராட் கோலி பெருசா, தோனி பெருசா? தோனி அவராக ரிட்டையர் ஆகும்போது தான் ஆக வேண்டும், அவரை யாரும் நிறுத்தக்கூடாதே. நமக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்குது, படிக்கிற வேலையை பாருங்கள். எப்போ ரிட்டையர் ஆகணுங்கிறது தோனிக்கு தெரியும், அதை தோனியே சொல்லிட்டான் இல்லையா? எனக்கு தோன்ற பண்ண ரிட்டையர் ஆகிட்டு நீ மூடுன்ட்டான்ல, நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். அப்போ ஏதோ ஒன்று சோஷியல் மீடியாவில் போய்ட்டு யாரோ ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு லைக்ஸோ டிஸ்லைக்ஸோ போட்டு கெட்ட வார்த்தையில் வண்டையாக கீழே பேசுறது தரம் இருக்குமா? உங்கள் நேரம் அதுக்கு தான் செலவிட போகிறீங்களா? As I told you, we are not collectively good. யாரோ ஒருத்தருக்காக சண்டை போட்டு தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கணுமா? இல்லை நாம எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து வளரணுமா? இந்தியன்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி ஸ்ட்ராங், கலெக்டிவ்லி வி ஆர் வீக். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், தோனி மாதிரி ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பரை யாரும் பார்க்க முடியாது. விராட் கோலி மாதிரி இவ்வளோ சின்ன வயசில் கேப்டன்சி ஹேண்டில் பண்ணுறவனை பார்க்க முடியாது. அவனுடைய 6 4 ஸ்ட்ராக்ஸை பார்க்க முடியாது. ராகுல் திராவிட் மாதிரி ஒரு டெஸ்ட் பிளேயரை பார்க்க முடியாது. கவேஸ்கர் மாதிரி ஒருத்தனை பார்க்க முடியாது. 6 பால் யாக்கர் போட சொன்னாலும் போடுற கபில் தேவ் மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது. சேத்தன் தர்மா மாதிரி ஒரு பவுன்சரை கவனிக்கவே முடியாது. ஆனால் இவ்வளோ பலம் வாய்ந்த இந்த டீமு பங்களாதேஷில் தோற்று போயிடுவாங்க. ஜிம்பாபே தனடி ஜெயிப்பாங்க. ஏன்? இண்டிவிஜுவலி வி ஆர் ஸ்ட்ராங் பட் கலெக்டிவ்லி வி ஆர் வீக். நம்ம பிரச்சனை தான், எல்லாரும் தனித்தனியாக ஜெயிக்கணும்னு பார்க்குறோம். எல்லாரும் ஒத்துமையாக இருப்பது போல் நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட எல்லாரும் தனித்தனியாக ஜெயிக்கணும்னு பார்க்குறோம். கூட இருக்கவனே ரகசியமாக தோக்கடிப்பதா உங்களுடைய வேலை. அப்படி தான் நம்ம படிப்பு சொல்லி கொடுத்துருக்கா. 12ஆம் கிளாஸை படித்தா நீங்கள் எல்லாருமே வந்திருப்பீங்க. 10 வருஷம் ஒன்று மண்ணமாக பழகின நண்பனும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா 12ஆம் கிளாஸ் வந்துட்டு 12ஆம் கிளாஸில் பரிச்ச நேரத்தில் படிச்சிட்டியான்னு கேட்டால் படிக்கலேன்னு சொல்கிற வாய் படித்த வாயா நார வாயா? பொய் சொல்லாதங்கிறது தானே முதல் படிப்பு. ஆனால் அந்த படிப்பு என்ன பண்ணி வச்சிருச்சு உங்களை? உங்களுக்குள்ள ஒரு போட்டி உருவாக்கிடுச்சு. பக்கத்தில் இருக்கவனை தோக்கடிக்கிறதுக்கு பேர் வெற்றின்னு உங்களுக்கு சொல்ல வச்சிருக்கு. எழுத்து விட்டுக்காரனை ஜெயிக்கிறதுக்கு பேர் வெற்றின்னு உங்களை சொல்ல வச்சிருக்கு. கிடையாது பாஸ். அமெரிக்காவை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கோம். அமெரிக்கா விடுங்க, அவெல்லாம் தோற்றுவான் சீக்கிரம். சைனாவை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு. ஜப்பானை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்றா தான் சேரணும். அதுதான் நம்மளுடைய சிக்கலே. இப்போ அப்போ தனித்தனியாக ஜெயிக்கணும்னு பார்க்குறோம், தனித்தனியாக கமெண்ட் பாஸ் பண்ணுறோம். அவன் சொல்கிறது சரியாக தப்பான்னு பார்க்குறதுல எவன் எது சொன்னாலும் எழுத்து தான் சொல்லணும். இப்படியே மனநிலையில் நம்ம இருப்போம்னா we are not going to end up anywhere. Collectively we are not good. Collectively நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ தனித்தனியாக இருக்கப்போ பயமாக இருக்குது. எனக்கு யாருமே இல்லைங்கிற எண்ணம் இருக்குது. போதா குறைக்கு வீடுகள் சொல்லுது, சொந்தக்காரனை நம்பாத, தாய பிள்ளையை நம்பாத, எவனையுமே நம்பாத, நீ ஒத்தாலாம் சம்பாரிச்சுக்கன்னு சொல்லுது.